கண்டன உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இங்க அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் வருகை என வரவேற்றதோடு இந்த வடக்குலக்குடி முஸ்லிம் ஜமாத் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்குங்க? இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்கு? நம்ம தான் இங்க தெருவில் எதுக்கு உட்கார்ந்து இருக்கோம்? கொஞ்சம் சிந்திங்க. இந்த ஆர்ப்பாட்டம் எதற்கு? எங்க ஊர்ல சாலை இல்ல, ரோடு வசதி சரியா இல்ல, பாலம் இல்ல, எங்க ஊர்ல ஒழுங்கான குடிநீர் இல்ல. இதுக்காக தான் நாங்க ரோட்டுக்கு வந்திருக்கோம். எத்தனையோ அதிகாரியை சந்திச்சாச்சு, கிளார்க்க பார்த்தாச்சு, வீடியோ பார்த்தாச்சு, சப் கலெக்டர் பார்த்தாச்சு, கலெக்டரையும் பார்த்தாச்சு. இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. 25 வருஷமா போராடிட்டு இருக்கு. இந்த முஸ்லிம் ஜமாத் ஆரம்பிச்சு 7 வருஷம் ஆகுது. 7 வருஷமா நாங்க போகாத இடமே கிடையாது. எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம். கால் வலி எடுத்தது தான் மிச்சம். நேற்று தாசில்தார் ஆபீஸ்ல கூட்டம் அனுப்புனாங்க. நேற்று போனோம், பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பேச்சுவார்த்தையில உடன்பாடு இல்ல. அவங்க சொல்றதுக்கு நாங்க பேசுறதுக்கு சம்பந்தமே இல்ல சொல்றாங்க. எங்க ஊருக்கு 25 வருஷமா எதுவுமே கிடையாது. இந்த ஃபண்ட் எல்லாம் எங்க போச்சு? யார் வச்சிருக்காங்க? ஏன் எங்க ஊரை இந்த மாதிரி ஒதுக்கி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் கேட்க நாதி இல்லையா? இந்த ஊர்ல நாதி இல்லையா கேட்கறதுக்கு? எங்க சமூகம் இல்ல. எல்இபி நகர் வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு எல்லாரோடும். இந்த கிளர்க் என்ன செய்யறாரு? இதுக்கு முன்னாடி இந்த ஊராட்சி மன்ற தலைவர் எங்க என்ன பண்றாரு? அவரு ஊராட்சி மன்ற தலைவர் தான் யாருங்க? யாரு இந்த மக்களுக்கு தொண்டு செய்யறாரு? அவரு கேட்டா சண்டை வளர்க்கிறாங்க. அவங்க ரோடு போட தடுக்கிறாங்க. யாருங்க தடுத்தா? அதிகாரி யாருங்க தடுக்க முடியும்? ரோடு போடுன்னு சொல்லிட்டோம், பாலம் கட்டுன்னு சொல்லிட்டோம், எதுவுமே செய்ய மாட்டேங்கலையா? 100 நாள் வேலை எங்க பாதியில கிராமத்துல இருக்குல்ல? ஒரு புல்லு கூட எடுக்கல எங்க ஊர்ல. இந்த காசுல எங்க போகுது? இத்தனை லட்சம் ரூபாய் எங்க போகுது? வீட்டுக்கு 10,000 வாங்கினிய எங்க போச்சு? 10,000 எந்த ஊர்ல நடக்கமாங்க? சாலவத்துக்கு 10,000 ரூபாய் இல்லாப்பட்ட ஜனங்க இருக்கு எங்க ஊர்ல. இல்லாப்பட்ட ஜனங்க 10,000 கொடுத்துச்சு. எங்க போச்சு இந்த காசு? எவன் வச்சிருக்கான் சொல்ல முடியுமா? வெள்ளத்துல ஊரே வந்துச்சுங்க. ஒரு பொட்டு மட்டுமா லால்பட்டு மக்கள் ஆக்கி கொண்டு தடுச்சு. ஆட்சியில் உள்ளவங்க எங்க போனாங்க? ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தாரு, கிளார்க் இருந்தாரு, வீடியோ இருந்தாரு, இந்த ஊர் எம்எல்ஏ இருந்தாருங்க. யாரும் பார்க்கல. எங்க போனாங்க அவங்க? ஓட்டுக்கு மட்டும்தான் நாங்களா? ஓட்டுக்கு மட்டும்தான் இங்க ஊர் பலிக்கடை ஆகணுமா? இங்க உட்கார்ந்து இருக்க ஜனங்க நடு தெருவில் நிக்கிறங்க. எதுக்காக நீங்க நிக்குது? அவங்க சொந்த தேவைக்கு நிக்கிறாங்க. எங்க ஊர்ல ரோடு இல்லைங்க, சாக்கோடையில கிடக்குனாங்க. யாருங்க கேட்பாங்களா? நாதி எடுத்து போய் கிடக்கு எங்க ஊரு. 25 வருஷமா போராடுறேன். இந்த போராடி ஒரு இதுல நின்றங்க, பெர்சன்டேஜ் நின்றங்க. அந்த ஒரே காரணத்தால என் ஊரை வஞ்சிக்கிறியா நீ? அந்த ஒரே காரணமா உனக்கு? இன்ஷா அல்லாஹ் நீ நல்லா குறிச்சு வச்சுக்க. நாள் ரொம்ப தூரத்தில் இல்ல, களத்துல இறங்கிட்டோம். இது வரைக்கும் இறங்காம இருந்தோம். 25 வருஷமா இறங்கல. எங்க ஜனங்க இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் காட்டுறோம் நாங்க யாரு. இன்ஷா அல்லாஹ் 48 வருஷம் ஆகுதுங்க கள்ளந்தோப்பு உருவாக்கி. 48 வருஷமா அந்த ஊருக்கு ஒரு நல்லது கூட நடக்கலையே. ஏன் நல்லது நடக்கல? என்ன காரணம்? எல்லா அதிகாரியும் போயிட்டு வந்தோங்க. ஜமாத்துக்காரங்க எல்லாத்தையும் போயிட்டு வந்தோம். லால்பாட்டில் பேரூராட்சி நடக்குது பாருங்க. 3 ஆண்டு காலமா இப்ப நடக்குது லால்பாட்டு பேரூராட்சி. எவ்வளவு சிறப்பா நடந்துட்டு இருக்கு தெரியுமா? அப்ப எங்க ஊர் மட்டும் ஏன் நடக்கல? எங்க ஊர்ல மட்டும் நாங்க என்னங்க பாவம் செஞ்சோம்? பக்கத்துல 1 கிலோமீட்டர் திருச்சினாபுரம், அங்க ஒரு ஊராட்சி இருக்குங்க. அழகான சாலை வசதி, அழகான ரோடு போட்டிருக்காங்க, அழகான தண்ணி வசதி இருக்கு. ஏங்க எல்லாம் நடக்கல எங்க ஊருக்கு? என்னங்க பாவம் செஞ்சு? எங்க மக்கள் என்னங்க பாவம் செஞ்சுட்டு இங்க நடுத்தருவில் நிக்கிறோமே? உங்க கால உழுவலையா? நாதி எடுத்து கிடக்குனாங்க. அதனாலதான் சொல்றேன், நம்ம இதுவரைக்கும் செஞ்சதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அதனாலதான் நம்ம ஊர்ல இங்க இறங்கிட்டோம். இந்த அனுமதி வாங்கறதுக்கு, சாதாரண அனுமதி வாங்கறதுக்கு
எத்தனை இடத்துக்கு போயிருக்கும் தெரியுமா? அது கிட்டத்தட்ட ஒரு 16 நாளா நாங்க அலைஞ்சிருக்கோம் இந்த அனுமதி வாங்குறது. ஆர்ப்பாட்டம் எங்க ஊர் இந்த மாதிரி சீர்கட்டு கிடக்குங்க. அதிகாரத்தை போய் ஒரு அதிகாரத்தை மனு கொடுத்து யாரும் நடத்தக்கூடாதுங்கிறாங்க. இது 1ஆம் தேதி நடத்த வேண்டிய ஆர்ப்பாட்டங்க இது. ஒரு அதிகாரத்தை போய் அலைஞ்சு நாங்க இந்த பர்மிஷன் வாங்கிட்டு வந்து நடத்திருக்கோங்க. இந்த ஊர்ல உள்ள ஜனங்க எல்லாம் வந்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் பேசக்கூடிய நிறைய இருக்கு. பேச நேரம் இல்லைங்கிறதுனால இந்த இதை முடிச்சுக்கிறேன். வந்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. அடுத்தபடியாக தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டி திருத்த ஜாகிர் அவர்களுக்கு நன்றி கூறி அடுத்தபடியாக சிறப்பு பேச்சுக்கு முன்பு லால்பேட்டை முஸ்லிம் ஜமாத்துடைய முன்னாள் செயலாளர் அடுத்தபடியாக லால்பேட்டை முஸ்லிம் ஜமாத்துடைய முன்னாள் செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அப்துல் சமத் அவர்கள் கண்டன கோஷம் நிறுவார்கள். அனைவர்களும் கொஞ்சம் எந்திரிச்சு தன்னுடைய கோஷத்தை பதிவு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வலது புறம் நிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. இந்த காடை உள்ள நிக்கிறீங்க பாருங்க. ஏன்னா நம்ம வந்தது நம்ம கண்டனத்தை பதிவு பண்ணணும். அப்ப நம்ம எதுக்கு கூடணுங்கிறது உளவுத்துறை மூலியமா ஆட்சியாளர்கள் போய் சேரணும். அதுக்காக தான் நம்ம கூடி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவியால தமிழகத்துல நமக்கு ஒரு சிறப்பான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இதுவரை அவர்களுடைய கவனத்திற்கு செல்லாத விஷயங்கள் எல்லாம் நம்முடைய உளவுத்துறை அன்பர்கள் மூலமாக நிச்சயமாக சென்று சேரும். நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு இந்த கண்டன கோஷத்தை தங்கள் கரங்களை உயர்த்தி ஆக்ரோஷமாக பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாரே தக்பீர், நாரே தக்பீர். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். கோலக்குடி முஸ்லிம் ஜமாத்தின், கோலக்குடி முஸ்லிம் ஜமாத்தின் போராட்டம் இது போராட்டம், போராட்டம்.